ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல எப்படி நம்ம வீட்ல இருந்தே போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ்க்கு மணியை பே பண்றது. ஏன்னா இப்ப இருக்கிற ஃபாஸ்டான உலகத்துல நிறைய பேர் வந்து கியூல வந்து நின்னு பே பண்ண முடியல. இல்ல நான் சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் ஆனா நான் மாசம் மாசம் போய் என்னால போஸ்ட் ஆஃபீஸ்ல நின்னு பே பண்ண முடியாது. இன்னொன்னு, எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ரொம்ப வயசாயிடுச்சு, அவங்க வந்து வந்து பே பண்ண முடியாது. இதுக்கு வீட்ல இருந்தே பே பண்றதுக்கு எதுவும் ஆப்ஷன் இருக்கா அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் மூலமா நீங்க வீட்ல இருந்தே உங்களுடைய ஸ்மால் சேவிங் ஸ்கீமை தொடங்க முடியும். இதுக்கு நீங்க இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அப்படின்னு ஒன் டைம் மட்டும் நீங்க பக்கத்துல இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் போய் உங்க ஆதார் கார்டு எடுத்துட்டு போங்க, கையில போன் எடுத்துட்டு போங்க. இதை முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்ல இருந்தே ஓபன் பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப டியூ டு கைட்லைன்ஸ் இப்போ நீங்க பக்கத்துல இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்ல மட்டும் தான் போய் இந்த ஐபிபிபி அக்கௌண்ட், இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ண முடியும். இந்த அக்கௌண்ட்டை உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ் கொடுத்து ஓபன் பண்ணிடுவாங்க. நீங்க ஓபன் பண்ணும்போது எஸ்பிஆர்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரீமியம் கட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. 200 ருபீஸ் கொடுத்து 1 இயர்க்கு மட்டும் 175 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்ம ஏற்கனவே டீடைல்டா வீடியோ கொடுக்கோம், அதை ஐ பட்டன்ல கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்க. இப்போ நீங்க அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிட்டதுக்கு அப்புறமா கூகுள் பிளே ஸ்டோர்லயோ ஆப்பிள் ஸ்டோர்லயோ போய் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அப்படின்றத இன்ஸ்டால் பண்ணிட்டுங்க. இன்ஸ்டால் பண்ணோடனே உங்க லொகேஷன் சர்வீசஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கிரீன் இன்டர்ஃபேஸ் வரும். இதுல நீங்க லாகின் நவ் அப்படின்னு கொடுக்கணும். ஓகேங்களா? லாகின் நவ் கொடுத்ததுக்கு அப்புறமேலு உங்களுக்கு கியூஆர் கார்டு, நிறைய போஸ்ட் ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவிக் ரெஸ்பான்ஸ் கார்டு கொடுத்துருப்பாங்க. சில போஸ்ட் ஆஃபீஸ்ல உங்களுக்கு ஜஸ்ட் ஓபன் மட்டும் பண்ணிருப்பாங்க. உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் டீடைல்ஸ், கஸ்டமர் ஐடி டீடைல்ஸை போட்டோ எடுத்துக்க சொல்லியிருப்பாங்க. அந்த டீடைல்ஸ் வச்சுதான் நம்ம இப்ப லாகின் பண்ண போறோம். இப்ப லாகின் பண்ணும்போது அக்கௌண்ட் நம்பர், உங்களுடைய கஸ்டமர் ஐடி, உங்களுடைய ஆதார்ல இருக்க டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய மொபைல் நம்பர், நீங்க ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தா இதை வந்து என்ரோல் பண்ணிருப்பீங்க, அந்த மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் கொடுங்க. ரெஜிஸ்டர் கொடுத்தோடனே உங்களுக்கு 4 டிஜிட் எம்பின் வந்து செட் பண்ண சொல்லுவோம். இது மந்த்லி நீங்க மாத்துற மாதிரி இருக்கும் டியூ டு செக்யூரிட்டி ரீசன்ஸ். நீங்க ஏற்கனவே கொடுத்த எம்பினே அடுத்த தடவை யூஸ் பண்ணவும் முடியாது. ஸோ மோஸ்டா உங்களுடைய 4 டிஜிட் எம்பினை வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இயரா வச்சுக்கோங்க, இல்ல டேட்டும் மந்த்தும் வச்சுக்கோங்க, இல்ல லாஸ்ட் 4 டிஜிட் ஆஃப் போன் நம்பர் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சைக்கிளா மாத்திக்கிட்டே வாங்க. உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்தோடனே உங்களுக்கு இப்போ இருக்கிற அப்டேட்டட் ஆப்ல உங்களுக்கு செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதாவது நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல பிறந்தீங்க, உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்கூல் பேர் என்னது, உங்களுடைய ஃப்ரெண்டு பேர் என்ன, உங்களுடைய ஃபேவரட் டீச்சர் பேரு. எதுக்கு கேட்கறாங்கன்னா, அந்த 4 டிஜிட் எம்பி நீங்க சப்போஸ் மறந்துட்டீங்கன்னா இந்த ஆன்சர்ஸ் கொடுத்து நீங்க உள்ள போகலாம். நீங்க இப்ப லாகின் பண்ணிக்கலாம். 4 டிஜிட் எம்பின் கொடுத்து இதை நீங்க லாகின் பண்ணும்போது கண்டிப்பா உங்க மொபைல்ல லொகேஷன் சர்வீசஸ் ஆன் பண்ணிடணும். அது மேண்டேட்ரி. நீங்க ஆன் பண்ண உடனே உங்களுக்கு மொபைல் ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீசஸ் அப்படின்னு இந்தியா போஸ்ட் லோகோ போட்டே இருக்கும். நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கீழே வரும். அதுக்குள்ள போனீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஆர்டி, பிபிஎஃப், எஸ்எஸ்சி, லோன் அகேன்ஸ்ட் ஆர்டி, இதெல்லாம் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு ஆர்டி நீங்க பே பண்ற மாதிரி நம்ம வந்து எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். நீங்க பிபிஎஃப்பும் பே பண்ணிக்கலாம், எஸ்எஸ்சியும் பே பண்ணிக்கலாம், லோன் அகேன்ஸ்ட் ஆர்டியும் பே பண்ணிக்கலாம். நீங்க போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் நீங்க புக் வச்சிருக்கீங்க, அதையும் இதையும் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா புக்ல இருக்க ஃபண்டை ஸ்வீப் இன், அதாவது உங்க ஐபிபிக்கு மூவ் பண்ணிக்கலாம். இல்ல ஐபிபில இருக்க ஃபண்டை நீங்க ஸ்வீப் அவுட் பண்ணி உங்களோட புக்குக்கு மாத்திக்கலாம். இப்போ நம்ம ஆர்டி பே பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பேஜ் ஆஃப் ஆர்டி புக்ல உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். அதுல டிஓபி கஸ்டமர் ஐடின்றது தான் வந்து உங்களுக்கு சிஃப். ஓகேங்களா? சிஃப்னு இருக்கும் உங்களுடைய புக்ல. சிஃப்ன்றது கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஃபைல். இந்த நம்பர் மாறாது. அந்த நம்பர் போட்டுக்கோங்க. இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் போட்டுக்கோங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அடுத்த பேஜ்ல பாத்தீங்கன்னா யாருக்கு நீங்க பே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய டீடைல்ஸ் வந்துடும். ஓகேங்களா? டீடைல்ஸ் வந்துடும். எவ்வளவு அமௌண்ட்னு கொடுத்து பே அப்படின்றத கொடுத்துக்கோங்க. பேன்றத கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஓடிபி 6 டிஜிட் ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்ததுக்கு அப்புறமேல உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு டிரான்சாக்ஷன் ரெசிப்ட் டீடைல்ஸ் வந்துடும். இந்த டீடைல்ஸ் வந்தோடனே உங்களுக்கு ஃபியூ மினிட்ஸோ ஹவர்ஸ்லயோ உங்களுக்கு எஸ்எம்எஸும் வந்துடும். இந்த மாதிரி உங்களுடைய ஆர்டிக்கு பேமெண்ட் கட்டியாச்சு அப்படின்றத. இது நீங்க மினி ஸ்டேட்மெண்ட்ல போயும் பார்த்துக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம அடுத்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.